தொலைக்காட்சி முன்பாகவும் குணப்பத்தோட செருப்பத்தோட இந்த செருப்புகளை கொண்டு எங்களுடைய மகளிர் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள். இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான அநாகரிகமான ஒரு நிகழ்ச்சியை தொலைக்காட்சி நடத்தி தான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா? பிக் பாஸ் ஷோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஆபாசமாட்டு இருக்குது. கெட்ட வார்த்தைகள் பேசிட்டு இருக்காங்க, கெட்டி பிடிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இந்த ஷோவை வந்து சிறுவர்கள் பார்க்குறாங்க, குடும்பஸ்தர்கள் பார்க்குறாங்க. இவங்க கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது, உண்மைதான். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீலாம் ஒரு பொம்பளையா சாய் அப்படின்னு இந்த பொண்ணு கமெண்ட் பண்ணிருக்க. சுடிதார் தானே போட்டிருக்கேன். பயாலஜிக்கலி என்னோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஒரு கேர்ள் தான். சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வீடியோக்கள் இதோடு மோசமாக வெளியே வந்துட்டு இருக்குது. இதை பார்ப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு கூட நிரம்பாத பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், சிறுவர்கள் தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க சிறு வயதில் இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்கும்போது கெட்டு போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த சமூக வலைதளத்தில் இந்த மாதிரியான ஆபாசமான வீடியோக்கள் வெளியிடக்கூடாது, அதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போராட்டம் பண்ணதற்கு முன்வாங்க. கண்டிப்பாக சமூக வலைதளத்தில் ஆபாசமாக வீடியோ வெளியிடுறதை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.